ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, எனக்கு ப்ளைன் பொங்கல் தான் பிடிக்கும், அதனால் பாசிப்பருப்பு ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 3 கப் ரேஷியோவில் தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் வரை விட்டுக்கலாங்க. நல்லா சாப்பாடு குழஞ்சி வந்தால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும், அதனால தான் ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். விசில் வரக்குள்ளே நம்ம வெல்லத்தை தட்டி எடுத்துக்கலாங்க. வெல்லத்தை இப்படி நல்லா தட்டி எடுத்துட்டு கூடவே ஏலக்காவையும் நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். ஏலக்காய் நல்லா நைஸ் பவுடராக நுணுக்கி எடுத்துக்கலாம். நுணுக்கி எடுத்துகிட்டு பாருங்கள், ப்ரெஷர் அடங்கிருச்சு. நம்ம தட்டி வச்ச வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு பாருங்கள் எப்படி குழஞ்சி வந்திருக்குதுன்னு. வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் கரையிறதுக்காக நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கலக்கலாங்க, அடி பிடிக்காமல் கலக்கிட்டு அதுக்குள்ளேயே முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணலாம். நான் ஆட் பண்ணல, உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு